ஹாய் ஹலோ வாங்க. ஹாய் ஹலோ வாங்க. எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதுங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து நம்ம குழம்புனா வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். வெந்தயம் போட்டு இன்னைக்கு வெந்தய குழம்பு அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் தக்காளியும் அரைச்சிக்கணும். பாருங்கள், நான் தேங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காய் தக்காளி ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். வெந்தய குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம செய்கிற இந்த மாதிரியே செய்யுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதுங்க. லாஸ்ட்டில் நம்ம வெந்தய பொடி போட போகிறோம். அதுக்காக இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தய குழம்புக்கு வந்து நல்லா சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுப்போம். சின்ன வெங்காயம் தாங்க போடணும். வெந்தய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் குழம்பு. பூண்டு இதாக சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிட்டோம் போட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதுங்க. நல்லா வதங்கணும் பாருங்க. இந்த டைமில் நம்ம பாருங்க, தேங்காயும் தக்காளியும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காயும் தக்காளியும் நான் ஒரு 2 தக்காளி ஒரு 4 பீஸ் தேங்காய் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலே இது பச்சை வாசனை போனோம், தேங்காய் வாசனை. அதுக்காக எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எண்ணெயிலே கொஞ்சம் இது மசாலா வந்து வேகும். இதுலேயே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனோம், அதுக்காக இதிலே வதக்கிடுங்க. பாருங்கள், நான் ஒரு கொட்டை புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்லேயே ஊற வச்சுக்கணும் புளியை. பாருங்கள், நல்லா ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த புளி தாங்க இதுக்கு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மறக்காமல் புளி ஒரு கொட்டை புளி ஊற வச்சு அரைச்சி ஊற்றுங்க வெந்தய குழம்பு. அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு கொட்டை புளி ஊற வச்சுட்டேன். இதை நான் ஊற்றிக்க போகிறேன். இதை கொஞ்சம் வதங்கியாச்சு பாருங்கள். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது மிக்சியை கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ஜாரில் இருந்த தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றியாச்சு. ஜார் கழுவி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரணுங்க. அதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு பச்சை வாசனை போட்டுங்க. ஒரு கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லா கொதிக்குது, கொச்சி வருது பாருங்கள். வெட்டியாக மசாலா வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். இதை வந்து புளி ஊற்றிக்கலாங்க. அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு திட்டமாக எவ்வளோ கெட்டி வேணுமோ தண்ணி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு. இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. வெந்தயம் பொடி போடு. அவ்வளோதாங்க வெந்தய குழம்பு. டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இந்த வெந்தய குழம்பு பிடிக்குமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். வெந்தயம் போட்டதை ஆஃப் பண்ணிவிடுங்க.